ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மினி விலாக். சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாறை மீன் வாங்கியிருந்தேன். ஸோ தேங்காய் பாறை மீன் வந்துட்டு நல்லா ஃபிஷ் மசாலா கோட் பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபிஷ் மசாலாவுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடையில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு அதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி அதுலேயே இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி. ஸோ அது வந்துட்டு லைட்டாக மேலே வந்துட்டு அந்த கோட் பண்ணாலே அந்த பவுடர் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ வேறு எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. அந்த மாதிரி கோட் பண்ணி தவாவில் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து சிக்கன் தொக்கு தான் செஞ்சோம். சிக்கன் தொக்குக்கு ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது கடுகு, சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை போட்டு அது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுலேயே அப்படியே குக் பண்ண விட்டாச்சு. ஸோ நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணல. சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா சிக்கன் வெந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சிக்கன் ரெசிபி இது தான். இந்த சிக்கன் தொக்கு வந்து சாப்பாடோட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட சிக்கன் வந்துட்டு அந்த செஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, சட்டி சோறு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வடை சட்டி சோறு. ஸோ அதில் சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நானும் எங்கள் அத்தையும் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் சிக்கன் தொக்கு வந்து நாங்கள் ஆளாளுக்கு வச்சுட்டு மிச்சத்தில் இருக்கிறத வந்து சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த வடை சட்டி சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த வடை சட்டி சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே எங்கள் பாட்டி வந்து எது செஞ்சாலுமே அந்த வடை சட்டியில் போட்டு சாப்பாடை பிசைஞ்சு அவங்க கையால் உருட்டி தருவாங்க. அதனால எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வடை சட்டி சாதம் ரொம்ப பிடிக்கும். அது அவங்க கையால் கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து அதை வந்துட்டு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சரி, இருந்தாலும் நம்ம வந்து வடை சட்டியில் வந்து சாப்பிட்டு பழகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் நான் வடை சட்டியில் போட்டு சாப்பிட்ருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு வடை சட்டி சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சண்டே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.